ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலூர் தம்பி. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது முன்னொரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை தாக்கும்போது அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியல. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, என்ன இது இந்தியா மக்களை நம்மளால் ஜெயிக்க முடியல, நல்லா வலுவாக இருக்காங்களே சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன லிஸ்ட்டுன்னா, அவங்க என்ன சாப்பிட்றாங்க அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தாங்க. எத்த லிஸ்ட்டை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இவங்க 200 வகை தானியங்கள் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்டா என்னாங்கன்னா 100 வருஷத்துக்கு வரைக்கும் அவங்கள ஜெயிக்க முடியாது, அதாவது நம்ம சண்டையிட்டும் ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு, சரி இவங்கள முதல்ல சாப்பாட்டில் அடிக்கணும். ஸோ சாப்பாட்டில் அடித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா பலசாலியை எளியவனை ஈஸியாக அடிச்சிடலாம், எளியவன் என்ன பண்ணுவான்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் அவனை என்னன்னா பலத்தை அழிக்கணும் சொல்லி அவன் ஒரு லிஸ்ட் எடுத்தான். ஏன்னா அவங்க என்ன எடுத்தாங்க லிஸ்ட்னா, கோதுமை, மைதா, இந்த ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பணக்காரங்க சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாம் சாப்பிட்டா தான் பணக்காரங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தாட்டை மக்கள் மனசில் ஏற்றி விட்டான். ஸோ மக்கள் மனசில் ஏற்றவன் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே, நம்ம தானியங்கள் எல்லாமே அழிக்கிறதுக்கு அவன் ஒரு பிளான் பண்ணான். ஏன்னா அவன் மருந்து கம்பெனி அது எல்லாமே நடத்தி வச்சுருந்தான். நம்ம ஆளுங்க நல்ல தானியங்கள் அது இது சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுனால நமக்கு நோய் எதுவுமே இல்லை. ஒரு பாடி பில்டருக்கு நம்ம ஜிம்முக்கு போய் ஜிம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு நம்ம ஆளுங்க அந்த டைமில் சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. இப்போ வர காலத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மைதா, பரோட்டா, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம், ஜங்க் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு 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 நம்ம மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மருந்துலாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது சேல்ஸ் பண்ண முடியாது சொல்லி நமக்கு இந்த ஜங்க் ஃபுட்லாம் இறக்கி வச்சு இப்போ 100 வருஷத்துக்கு குழந்தை நம்ம வருங்கால சங்கதியை வர வைக்கிறதுக்கு, நம்மளுடைய குழந்தைங்க வர வைக்கிறது ஒரு பெரிய அதிசயம் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வச்சுட்டாங்க. இன்னும் கிளியராக திலீப் சார் சொல்லியிருக்காரு. அவருடைய லிங்க் நான் பயோவில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.